எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஓரிரை கொள்கையே உண்மையான மார்க்கம் என்ற தலைப்பாகும். இந்த தலைப்பு தரப்பட்டதற்குரிய காரணம் என்னவென்று பார்ப்பதற்கு முன்னால் ஓரிரை கொள்கை என்றால் என்ன என்பதை சுருக்கமாக நாம் பார்த்துக் கொள்வோம். ஓரிரை கொள்கை என்றால் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது, நம்முடைய தேவைகளை, நம்முடைய வேண்டுகோள்களை நாம் கேட்க வேண்டிய இடம் படைத்த இறைவனாகிய எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். அவனை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் நாம் எதையுமே கேட்கக்கூடாது. நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோயை நீக்குவதற்கு அவனிடத்தில் தான் நாம் உதவி தேட வேண்டும். வைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் எனக்கு நோயை நீக்குபவன் அல்லாஹ் தான். யார் சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். அல்லாஹ் இவ்வாறு குர்ஆனில் அவர்கள் சொன்னதாக நமக்கு தெரிவிக்கின்றான். அதனால நமக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோயை நீக்குவதற்கு எல்லாமல்ல அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். இப்ப உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இது கோடை காலம். இந்த கோடை காலத்துல உடலில் பொக்களம் பொக்களமாக ஏற்படும். ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் என்று சொல்வார்கள். தமிழிலே இதற்கு பெயர் அம்மை என்று வைத்திருக்கின்றார்கள். அம்மை பார்த்து விட்டது என்று இதற்கு பெயர் சொல்கின்றார்கள். அது அம்மைங்கிறது காளியம்மை, அந்த தெய்வம் பார்த்ததுனால மேலெல்லாம் அப்படியே புகழமாக ஆயிடுச்சு. இப்படி யாராவது ஒருவர் நம்புகின்றார் என்றால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுகின்றார். நோயை தரக்கூடியவன் அல்லாஹ் தான் என்று நாம் நம்பியிருக்கிறோம். அந்த நோயை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். இதற்காக போய் நாம பல கோயில்களுக்கு செல்றது, அல்லது தாசின் என்ற ஒருவர் அவரிடத்துல போனா நீங்கிரும் என்று அவரிடத்துல போறது, இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியம். இப்படி நாம நம்முடைய நோயை நீக்குவதற்காக வேண்டி எந்த ஒரு தெய்வத்திடத்திலையும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. மார்க்கம் இது போன்ற நோய்க்கு மருந்தும் இருக்கிறது என்று சொல்கின்றது. லிகுல்லி தாயின் தவாவும், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. அப்ப அந்த மருந்த இதற்கெல்லாம் இன்றைக்கு நவீன அறிவியல் காலத்தில் நல்ல மருந்து கண்டுபிடித்து விட்டார்கள். நாம இது போன்ற ஒரு நோய் ஏற்படும் பொழுது இது போன்ற இந்த தெய்வங்கள்ட்ட போய் நிக்கிறது, அவங்களுக்கு சக்தி இருக்கிறதா நினைக்கிறது, இது இஸ்லாத்துல கூடாது. இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். அதே போன்று நமக்கு உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ், நமக்கு தண்ணீர் தரக்கூடியவன் அல்லாஹ். எல்லாம் இன்றைக்கு பாருங்க, கோடை காலம், மழை வந்தால்தான் நமக்கு வாழ்க்கை. அந்த மழையை தரக்கூடியவன் அல்லாஹ், ரிஸ்கை தரக்கூடியவன் அல்லாஹ் என்று எல்லா விஷயத்திலையும் நமக்கு உதவக்கூடியவன் வல்ல ரஹ்மான் தான் என்ற இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஏகத்துவம் என்பது, ஓரிரை கொள்கை என்பது அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்கிறது, வேற யார்கிட்டையும் கேட்க கூடாது. இன்றைக்கு எல்லாரும் பேசுவாங்க, அல்லாஹ் கண்ணியமிக்கவன், அவனுக்கு தாங்க எல்லா சக்தி இருக்குது, அதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க.
ஆனா அவுலியாக்கள்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதை சொல்லக்கூடிய ஜமாத்து இந்த ஒரு ஜமாத்து மட்டும்தான். நாங்க தான் சொல்றோம், ஞானியாரப்பாட்ட கேட்காதீங்க, பீரப்பாட்ட கேட்காதீங்க, ஆத்தங்கர சையத் அலி பாத்திமாட்ட கேட்காதீங்க. அதே போல நாகூர்ல இருக்கக்கூடிய ஷாவுல் அமீர், அவருக்கு பேர் பாதுஷாங்கிறாங்க, அவர் பக்கீர்ஷா, அவர்கிட்டையும் கேட்காதீங்க. ஏர்வாடி இப்ராஹிம் ஷாட்ட கேட்காதீங்க, அஜ்மீர் ஹாஜாட்ட கேட்காதீங்க. இவங்களுக்கெல்லாம் இங்க பிரான்ச் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. கொட்டல் புதுரு நம்ம ஈராக்ல பக்தாதுல அடங்கி இருக்கக்கூடிய மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானிக்கு ஒரு பிரான்ச். அது இப்ப கனரா பேங்க் பெரிய பேங்க் பாம்பேல இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பிரான்ச் நம்ம ஊர்ல இருக்குல்ல, அது மாதிரி இந்த பொட்டல் புதூர் தர்காவுக்கு இங்க ஒரு பிரான்ச். இப்படி பல பிரான்ச்சுகள் எல்லாம் வச்சு இங்க எல்லாம் போய் கேட்டா கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடைக்காது. இவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்க கூடாது. கேட்டா அது இறைவனுக்கு இணை வைப்பதாகும். அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை அவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் அழைத்து பிரார்த்திக்க வேண்டும். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். கதி அல்லாஹ் தான் என்று பிரார்த்திக்க வேண்டும். அவங்க உதவி செய்திருவாங்க, இவங்க உதவி செய்திருவாங்க என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான், ஹுனஃபா வேறு எந்த மார்க்கத்திலும் இருக்கக்கூடாது. தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். தாலிக தீனுல் கையுமா, இதுதான் சிறந்த மார்க்கம். அப்ப அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது தான் ஓரிரை கொள்கை. அந்த கொள்கையினுடைய அடிப்படையில நாம வாழ வேண்டும். அதுதான் உண்மையான மார்க்கம். அதை தவிர்த்து விட்டு வேறு எந்த இஸ்லாத்துல தௌஹீது என்பது இல்லை என்றால் முடிஞ்சு போச்சு. இஸ்லாமே இல்ல. இஸ்லாம் என்றாலே அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்கு தான் இஸ்லாம் மார்க்கம் என்று பேர். நாம இத நல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓரிரை கொள்கை என்றால் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது. அப்ப அந்த தலைப்பை எனக்கு இன்றைக்கு தந்திருக்காங்கன்னா, இன்றைக்கு பல இயக்கங்கள் நமது ஊர்ல இருக்கின்றன. தப்லீக் இயக்கம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம்.
டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748827, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. அவங்க பப்ளிக்கா காலையில கிளம்பி வருவாங்க அரஸ்ட் வாரண்டோட. அந்த பெரிய ஒரு ஜிப்பா ஒண்ணு போட்டு, ஏன்னா ஒரு கைது செய்ய வரும் பொழுது சும்மா சாதாரணமா இருக்கக்கூடாது, காக்கி சட்டை கையில அதுல அப்படி வந்தா தான் அங்க இருந்து கிளம்பி வருவாங்க. காலையில அங்கங்க நிக்கிற ஆட்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு போயிருவாங்க. கூப்பிட்டு போய் 4 மாசம் வாங்கம்மா. அவன் கிடந்து பள்ளிவாசலுக்கு போனோம், வெந்து நீருவான். என்னடா 4 மாசம் கூப்பிடுறாங்க, 4 மாசம் ஜெயிலா இது அப்படின்னு சொல்லி கவலைப்படுவான். ஒருத்தரும் எல்லாம் அறுக்க போற கடா மாதிரி முழிச்ச உடனே அப்புறம் மெதுவா அடுத்த ஸ்டேஜ், நீங்க அவன் 4 மாசம் 10 நாள் 1 மாசமோ ஏதோ ஆகும். அதற்கடுத்து 1 வாரம், அதற்கடுத்து 3 நாள், அதுக்கடுத்து 1 நாள். அவன் இப்படி எல்லாம் இந்த வளம் வருகின்றார்களே, இவர்களும் இதை சொல்லவே மாட்டாங்க. தர்காவுக்கு போகாதீங்கப்பா, அதுல என்ன இருக்குது, தர்காவில் போய் கேட்கறதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது. அவர் இறந்து போன ஆளு, அவர் கேட்க மாட்டாரு. நான் ரொம்ப நீங்க தாய்மார்கள் ஒரு வீட்டுல ஒரு ஆள் இறந்து போனார் என்று வைத்துக் கொள்வோம். நாமெல்லாம் ஏன் அழுகுறோங்க? இறந்த உடனே பெண்கள்லாம் அழுகுறாங்க, நினைச்சு அழுவாங்க. ஒரு மகன் வெளிநாட்டுல இருந்து 10 மணிக்கு வருவான், அந்த மகன் வந்தவன 2வது அழுவாங்க. இன்னொரு மகன் பாம்பேல இருந்து 3 மணிக்கு வருவான், அவன் வந்த உடனே அழுவாங்க. பத்தியா வாப்ப போயிட்டாருடா, வாப்ப போயிட்டாருடா சொல்லிட்டு அழுவாங்க. இன்னொரு மகன் 4 மணிக்கு சவுதியில இருந்து சேருவான், அவன் சேர்ந்தவன அழுவான். இன்னொரு மகன் மெட்ராஸ்ல இருந்து மாப்பிள்ளையோட சேர்ந்து வருவாங்க. பாத்தியாமா வாப்பாக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு. ஏன் அழுகுறோம்? அவர் எழுந்திருக்க மாட்டாருன்னு சொல்லிதானே அழுகுறோம். அவர் பேச மாட்டாரு என்று சொல்லிதானே நம்ம அழுகுறோம். அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிதானே அழுகின்றோம். உயிர் போயிருச்சு. அப்ப நம்முடைய வீட்டுல ஒரு ஆள் இறந்து போன உடனே நாம இதை விளங்கி வச்சிருக்கிறோம். இவரை தான் கொண்டு போய் அப்படியே கபூர்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. இவர் எப்படி கேட்பார்? இவர் எப்படி பார்ப்பார்? இவர் எப்படி நமக்கு பிள்ளைய தருவார்? இவர் என்ன பிள்ளை பெறக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் அங்க ஏதாவது கபூருக்குள்ள வச்சிருக்காரா? அவர் எப்படி கேட்க போறாரு? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இதுல சில பேர்கள் பைத்தியக்கார போய் அங்க கபூர்ல போய் எனக்கு விசாவை தாங்கிறான். அவர் என்ன எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராங்கிறான், வெளிவிவகாரத்துறை அமைச்சராங்கிறான். அவர்கிட்ட போய் கேட்கிறான், அவர் எதை தர போறாரு அப்படிங்கிற. அப்ப அவர் இறந்து போய் ரொம்ப நாளாகி போச்சு. வீட்டுல இறந்த ஆளு ஒரு 10 நிமிஷத்திலேயே அவர் கேட்கலன்னு தெரியும். அதனாலதான் வீட்டை விட்டு அவரை தூக்கிட்டு போகும்போது என்ன கதறோம், அப்படி சத்தம் போட்டு அழக்கூடாது. வாயில சத்தம் வராம தான் அழ வேண்டும். கண்கள் கண்ணீர் வடிக்கலாம் சோகத்துல. அப்ப இப்படி எல்லாம் அழுகின்றோமே, அதற்கு காரணம் என்ன? அவர் எழுந்திருக்க மாட்டார் என்பதற்காக வேண்டித்தான். அப்ப அதனால அவர்கிட்ட போய் கேட்காதீங்க. நாங்க அடிக்கடி உதாரணத்தோடு சொல்றோம். நம்முடைய நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கருணாநிதி. இந்த கருணாநிதி நான் எப்போதும் பார்த்தாலும் அப்பாயின்மெண்ட் இல்லாம போய் நான் சந்திக்கிறேன். உடனே கருணாநிதி போன உடனே சம்சுலுகா வந்துட்டாரு. அவர் தமிழ்நாடு தவிர மாநில மேலாண்மை குழு தலைவர் அப்படின்னு அங்க உள்ள அவர் செக்ரட்டரி அவங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பழக்கம் இருக்கும்போது, அல்லது இந்த தெருவில் ஒரு ஆள் இருக்கணுமா? நாங்க வேண்டாம், நாங்க ஒன்னும் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச உடனே நாங்க எங்க பாட்டு ஒதுங்கிடுவோம், அவ்வளவுதான். புரியுதா? அதனாலதான் எங்களுக்கு வயிறு தொப்பையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, குண்டாந்தடியாவும் இருக்க மாட்டோம். அப்போல இருந்து ஏப்ப சாப்ப மாதிரிதான் அதே மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கோம். தேர்தலில் கூட்டு வந்த உடனே இவனுக்கு உடம்பும் வச்சு போகும். எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. இந்த தெருவில் உள்ள ஒரு சாதாரண ஆளு கருணாநிதி, அவருக்கு நல்ல பழக்கம் வச்சுக்கங்க. இவரு யாராவது ஒரு எம்பிய பிடிச்சி, தம்பி நீ கருணாநிதி என்ன கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லி கேட்பாரா? அல்லது ஒரு எம்எல்ஏ பிடிச்சி கேட்பாரா? இல்ல நம்ம மாவட்டத்தில் உள்ள நம்ம பாளையத்தொகுதியினுடைய எம்எல்ஏ டிபிஎம் மைதீன் கான், அவர்கிட்டயாவது போய் நான் கருணாநிதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல போறாரா? இவருக்கு அவரை கண்டு டிபிஎம் கூட பயப்பட ஆரம்பிச்சிருவார். கருணாநிதிக்கு ரொம்ப நெருக்கம், இவரு வத்தி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில அப்ப அல்லாஹ் நமக்கு நல்ல தெரிஞ்சிருக்கும் போது
அது ஒரு உயிர் உள்ள ஆளை கூப்பிட்டாலாவது ஒரு பிரயோஜனம். இறந்து போன ஆளை பூரா அவர் எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா எப்படிங்க அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாரு? இதை சொல்ல வேண்டாமா? அவங்க கேட்க மாட்டாங்கப்பா, அது ஆண்டாண்டு காலம் அழுதாலும் ஆண்டவர்கள் மீண்டு வரமாட்டார்கள். இறந்தவங்க கேட்க மாட்டாங்க. இதுதாங்க நாங்க தமிழ் மேலப்பாளையத்துல 1986 இருந்து இது வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை செய்துகிட்டே இருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால இது மாதிரியான மக்கள் சக்தியும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் கொஞ்ச காலம் போன உடனே அடுத்த தலைமுறையினர்கள் அவங்களா சேர்ந்து நமக்கு இந்த தர்காவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு உடைக்கக்கூடிய காலம் வந்துடும். நாமளா போய் இந்த தர்காவை உடைக்க கூடாது, அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாயிடும். அவங்களா உடைச்சிருவாங்க. ஹக்குதாரர்கள் பூரா நல்லா உட்கார்ந்து வருவாய் கிடைக்கிறதன் காரணத்தினால சம்பாதிக்காம அவன் உட்கார்ந்து ட்ரஸ்டிங்கிற பேர்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. வருங்காலத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துவிடும். அப்ப அதனால நாம தெளிவாக சொல்கின்றோம், நீங்க சிலைகள் இடத்துல போய் கேட்காதீங்க. அத போல இது போன்ற தர்காக்கள் போய் நீங்க கேட்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை மிக தெளிவாக கற்று தந்து விட்டார்கள். படைத்த ஒருவன் இருக்கின்றான், அவன் எங்கு இருக்கின்றான் என்பதையாவது நமக்கு சொல்லி தந்திருப்பாங்களா? கிடையாது. நீங்க கேளுங்க, நம்முடைய வீட்டுல நல்ல பெரியமாவெல்லாம் இருப்பாங்க, பாப்பமா இருப்பாங்க, மாம் டும்மா இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் போய் கேளுங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று கேட்டால் அல்லாஹ் தூணிலையும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். இந்த கருத்து ஒரு விஷ கருத்து. இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த கருத்தை மதரசாவுல 7 வருஷம் நாங்க ஓதிட்டு வந்த பிறகும் தெரியல. இந்த கருத்து அல்லாஹ் எங்க இருக்கிறான் அந்த விஷயம் எங்களுக்கு தெரியல. குர்ஆன்ல இருக்குது அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று, ஹதீஸ்ல எங்க இருக்கின்றான் என்று விடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது ஹதீஸ்ல வந்திருக்குது. மக்கள் என்ன விளங்கி வச்சிருக்காங்க? முஸ்லிம்கள் பேர்ல. அதனாலதான் நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு கொடியை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பீடத்தை ஒண்ணு கட்டி வச்சிருக்கிறான். அங்க கொஞ்சம் போல சந்தனத்தை துளிக்கிறான், பாக்குறோம். இப்ப இங்க ஒரு தர்காவில் ஏதோ ஒரு பக்தி பாடல் படிச்சா வரும் பொழுது புரியுதா? அப்ப இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் இது மாதிரியான பாடல்கள் இவங்கெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற அடிப்படையில நீங்க அந்த பக்கம் பாத்தீங்களாக்கும் மெஞ்ஞான சொரூபர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. எதை போய் எதுல கொண்டு போய் அவர் சொல்லி விட்டாரு என்ன அளவும் தெரிய மாட்டாங்க. சொரூபர் சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. ஏதாவது சோத்துல ஆணிய கிடையா வச்சு தட்டி நுழைச்சிருப்பார் போல், அதனால சொரூபர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இவர்ல என்ன பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி வச்சு அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சரியான தௌஹீத் ஏகத்துவமே இந்த மக்களுக்கு மத்தியில வரல. இறந்தவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மார்க்கத்தை இன்றைக்கு சொல்கின்றோம். அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று மக்களுக்கு தெரியல. சில பேர் கடந்த காலத்தில் ஆலிம்சாக்கள் பிரச்சாரம் பண்ணும்போது அல்லாஹ்வை நான் காட்டுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆலிம்சா கூப்பிட்டாராம். எல்லாரும் படையெடுத்துட்டு வந்தாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாருமே அல்லாஹ்வை பார்க்க போனோம். பெரிய சோத்துல ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு ஒவ்வொரு ஆளா பார்க்கணும் சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஆளா பார்க்க வரணும். இது நம்ம ஊர்ல நீங்க பார்ப்பீங்கல்ல, இந்த 7ஆம் பஞ்சா அன்னைக்கு ஒரு தடவை குதிரையில ஏற்றிட்டு வருவாங்க பக்கிரிசாக்கள். அவங்களுக்கு நல்ல தொழில்துறை எல்லாம் அதுக்குண்டான வருவாய்க்குண்டான ஏற்பாடுலாம் செய்தா அவங்க தொழில் விட்டு மாறிடுவாங்க. நல்லவங்க தான், ஆனா இவங்க தான் வழிகாட்டல. ஆனா அல்லாஹ்ட்ட இந்த பதில் எல்லாம் சொல்ல முடியாது. அவங்க மக்கள்லாம் எனக்கு வழிகாட்டல, ஆனா நான் நரகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த 7ஆம் பஞ்சாவில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு ஹசன் ஹுசேன் போடக்கூடிய அந்த கத்தி சண்டை தெரியுமா? அப்படி இந்த பஞ்சாவில் வர்றாங்கல்ல, அவனுக்கு பச்சை போர்வை மூடிடும். இப்ப நாம இப்ப நவீன காலம். இப்ப ஏதாவது சொன்னா உடனே பத்திரிகை நிருபர்கள் வந்துருவாங்க பேட்டி கேட்பதற்கு. இப்ப இவன்கிட்ட போய் கேட்டா ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாங்களாம், இப்படி யாராவது உங்களோட கேட்டா நீ சொல்லிடாதப்பா உன் மண்டை வெடிச்சிரும் அவன் சொல்லுவானா? அப்ப இத மாதிரி ஏடா கூடமா ஒண்ணு சொல்லி வச்சாரு. இப்ப அல்லாஹ்வை பார்க்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு பெரும் படம் ஆம்பளை பொம்பளை எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துடும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு
மெதுவா ஒவ்வொரு சண்டையா கூப்பிட்டு சொல்லியாச்சு, இந்த பொந்துல தான் நீ பார்க்கணும் அல்லாஹ்வை. யாருக்கு தெரிய மாட்டான் தெரியுமா? எவன் ஹராத்துல பிறந்திருக்கானோ அவனுக்கு அல்லாஹ் தெரிய மாட்டான். தவறான முறையில எவன் பிறந்திருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தெரிய மாட்டான். ஒவ்வொருத்தரும் பாக்குறானோ அல்லாஹ் பார்த்துங்க, எப்படி இருக்கான்னு கேட்டா சீரழிஞ்சு போயிடுவான். அல்லாஹ்வை பார்த்துட்டாங்க, அல்லாஹ்வை பார்த்துட்டேன், அவ 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 எல்லாரும் அல்லாஹ்வை பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? ஒருபோதும் பார்க்கவே முடியாது. ரப்புல் ஆலமீனை இந்த உலகத்துல யாருமே பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட யாருமே பார்த்தது கிடையாது. பார்க்கிறது எல்லாமே மறுமையில் தான். உஜூஹு யௌமைஇதின் நாதிரா, சில முகங்கள் மறுமையிலே ரப்புல் ஆலமீனை பார்க்கும். அதாவது சில முகங்கள் மறுமையிலே மகிழ்ச்சியில் திளைத்து போயிருக்கும். உஜூஹும் யௌமைஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, தன்னுடைய இறைவனை அது பார்த்து கொண்டு இருக்கும். மறுமை உலகத்தில் பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல மறுமையில் தான் பார்க்க முடியும் என்று சொல்கின்றான். லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடையாது, அவன் தான் எல்லா பார்வைகளையும் அடைந்து கொள்வான். திருக்குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அல்லாஹ்வை பார்க்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கொஞ்சம் பேசுகின்றான். அந்த பேச்சினுடைய ரசனையில இறைவா உன்னை நீ காட்டு என்று கேட்கின்றார்கள். காலல் அன்தரானி, அல்லாஹ் சொல்றான் நீ என்னை பார்க்க முடியாது அப்படிங்கிறான். உலாக்கின் இன்னொரு இளல் ஜபல், இந்த மலையை பாரு அப்படிங்கிறாங்க. அந்த மலையை அல்லாஹ் தன்னுடைய அந்த ஒளியை காட்டின உடனே அப்படியே அந்த மலை பஸ்பமாக ஆகி போயிடுச்சு. மூசா சாயிகா, மூசா அப்படியே மயக்கமுற்று விழுந்து விட்டார். பாக்குறோமா? அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ஒளிய இந்த கண்களால் பார்ப்பதற்கு முடியாது. நீங்கள்லாம் கார்ல போயிருப்பீங்க, நைட் நேரத்தில் காரில் சென்றீர்கள் என்றால் இந்த வண்டியிலிருந்து ஹெட்லைட் அதனுடைய வெளிச்சம் போகும். வெளிச்சம் போகும்போது எதிர்த்தாப்புல இருந்து வண்டி வரும் பொழுது இந்த வண்டி ஓட்டக்கூடியவன் அதே போல அந்த வண்டி ஓட்டக்கூடியவனும் ரெண்டு இப்படி கிட்ட வரக்கூடிய சமயத்துல அல்லது ஒரு டிஸ்டன்ஸ்ல வரும்போது லைட் அப்படியே டிம் பண்ணி காட்டணும். அப்பதான் முன்னால என்ன இருக்குன்னு தெரியும். அந்த பிரவாகம் வெள்ளம் அப்படியே கண்களை மறைச்சிடும், கண்களை மறைத்து விடும். அப்ப சாதாரண இந்த ஒளிக்கு இவ்வளவு ஒரு எஃபெக்ட் விளைவு இருக்குமே. ஆனால் படைத்த இறைவன் ஒளியானவன். அந்த ஒளியை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. அதற்குண்டான கண்ணு நமக்கு இல்லை, அதற்குண்டான லென்ஸ் நமக்கு கிடையாது. அதனால மறுமையில் தான் அந்த இறைவனை பார்க்க முடியும். இந்த உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது. ஆனா அல்லாஹ் எங்க இருக்கிறான்? இப்போது அந்த கேள்விக்கு வரணும் இல்ல. இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, உலகத்தில் அவன் எங்கும் கிடையாது. அவன் எங்கு இருக்கிறான் என்பதற்கு ஹதீஸ்ல இருந்து விடைய பார்ப்போம். ஒருவர் வர்றார், அவர் கிராமப்புறத்தில் உள்ளவர். கிராமப்புறத்தில் உள்ளவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி பள்ளியில வந்து தொழுகின்றார்கள். தொழும்போது ஒருவர் தும்மி விடுகிறார். பொதுவாக நம்ம யாராவது தும்மினோம் என்றால் அந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் இல்ல. அச்சின் தும்மல் விடுறோம்னா தும்மல் விட்டவன தும்மல் விட்டவர் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. பக்கத்தில் இருக்கிறாரு கேட்டவர், அவரு ஒரு ஆள் இருந்தாலும் ரெண்டு இருந்தாலும் சரி, யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக என்று சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்து யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும், தும்மியவர் ஒரு ஆளு அல்லாஹ் உனக்கு அருள் செய்ய நமக்கு துஆ செய்தாரா, அதற்கு அடுத்து தும்மியவர் என்ன சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, உங்களுடைய காரியத்தை சரிபடுத்தி தருவானாக என்று தும்மியவர் இப்படி சொல்லணும். இவ்வளவு விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தர்றாங்க. இப்போது இவர் தொழுகையில இருந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் தும்மிய உடனே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல இவர் ரஹமக்கல்லாஹ் என்று சொல்லி விடுகிறார். தொழுகையில அப்படி பேசக்கூடாது.
தொழுகையில தக்பீர் கட்டி இருக்கும் போது என்ன செய்யக்கூடாது, எதுவும் இந்த மாதிரி தும்மல் ஒரு ஆள் தும்மியா அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போது இந்த மாதிரியான பதில்லாம் சொல்லக்கூடாது. அவ இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் ஜாடையா இப்படி சொல்லக்கூடிய சமயத்துல, பார்க்கக்கூடிய சமயத்துல என்ன பாக்குறீங்க அப்படின்னு சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சாரு. உடனே சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே தொடைய அப்படியே தட்டி அவன் காட்டின உடனே ஆஹா பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி அவருக்கு பயம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்த உடனே நம்மள திட்டிடுவாங்க, நம்மள கடுமையா பிடிச்சி ஏசுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டு இருக்காரு. இப்ப நம்ம சின்ன பையன் ஏதாவது தொழுகையில சேட்டை பண்ணா என்ன செய்வோம், தொழுது முடிச்சோன்னா டப்பு டப்பு 4 அடி அடிப்போம், ஒழுங்கா அனுப்பியாங்க அப்படின்னு சொல்லி. அவை இத மாதிரி நமக்கு ரசூலுல்லாஹ் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்து அப்படி முடிக்கிறாங்க. ஒண்ணுமே பேசல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையில தஸ்பீஹ் தான் செய்யணும். இமாமும் என்ன செய்யறாரு, ருக்குவுக்கு போகாம நேரா சுஜூதுக்கு போறாரு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நினைக்கிறவங்க, என்ன இப்படி நீங்க ருக்கு செய்யாம சுஜூதுக்கு போறியா, எழுந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னா இமாம் ஷாக் அடிச்சிடும். ஆஹா நம்ம ஏதோ ஒரு தப்பு விட்டோம், ருக்குவுக்கு போகாம நேரடியா செய்தோம், சஜிதாவுக்கு போறோம், அல்லாஹ் அப்படியே அங்க அப்படி குறுக்க அங்க போட்டவர் அப்படின்னு நினைச்சுக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி நினைக்கிறோம். அல்லது 4 ரக்காத்து முடிஞ்சு போச்சு, 4 ரக்காத்து தொழுவதே கஷ்டம், அல்லாஹ் அக்பர் 5வது ஏ அப்பா இந்த இமாம் மோசமான ஆட்டத்தை கொடுக்கிறது, 4 தொழுகிறதே பெரும்பாலா இருக்கு, 5வது கெஞ்சி அல்லாஹ் அக்பர் அல்லது சுப்ஹானல்லாஹ் அப்படி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா நம்ம ரூட் மாறி போறோம், அதிகப்படியான அளவுல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இமாமும் டப்புன்னு அப்படியே உட்கார்ந்துருவாரு. அதுக்கு அடுத்து 2 சஜிதா செய்யணும், இப்படிலாம் இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி தஸ்பீஹ் சொல்லணும், இப்படிதான் செய்யணுமே தவிர ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று இந்த சட்டத்தை மட்டும் சொல்லி விட்டாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ரசூலுல்லாஹ் நம்மளை திட்டல, கடுமையா நம்மளை பேசுவாங்க நினைச்சோம், என்ன மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் அவருக்கு பின்னணி ஓடுது. நாம நம்முடைய அடிமை இடத்துல எப்படி நடக்கிறோம், ஒரு மாபெரும் தலைவர், ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு தலைவர் இப்படி ஒரு பள்ளிவாசல்ல எப்படி அழகான முறையில ஒரு நிர்வாகத்தை கொண்டு போறாங்க, நாம எப்படி நம்முடைய அடிமை இடத்தில் நடக்கிறோம் என்று சொன்ன உடனே அதை கொஞ்சம் அப்படி நினைச்சு பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் ஒரு பணிப்பெண் வேலை செய்கின்றார், ஆடு மேய்க்கக்கூடிய வேலை. அந்த ஆடு மேய்க்கக்கூடிய பெண்ணு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவ கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும்போது ஓனாய் ஒரு ஆட்டை கவி சென்று விட்டது, மெத்தனமாக இருந்து விட்டார், அந்த ஆட்டை பறிகொடுத்து விட்டார், அதனால எனக்கு கோபம் ஒரு இருக்கிட்டேன், அடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்ல அந்த பெண்ணை நீ அழைச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த பெண்ணை அவர் அழைச்சிட்டு வர, அழைச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். இந்த கேள்விக்குள்ள இந்த விடையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், புரியுதா? அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் கேட்கிறான். இப்ப உடனே அந்த பெண்ணு வானத்தை நோக்கி அப்படியே கையை காட்டி அல்லாஹ் வானத்திற்கு மேல் இருக்கிறான். என்ன அழகான ஒரு கொள்கை இஸ்லாம் போதிக்குது. வானம், அதாவது இந்த பூமிங்கிறது ஒரு பந்து அல்லாஹ்விற்கு, அது உள்ளக்கதான் நம்ம உட்கார்ந்து இருக்கோம். இது மாதிரி 7 வானங்கள், அதையெல்லாம் தாண்டி அரிசில வல்ல ரஹ்மான் வீற்றிருக்கின்றான். அப்ப அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொன்ன உடனே அதுக்கு அடுத்த கொஸ்டின் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நம்ம எங்க மதரசாவுல மஸ்ஜித் ரஹ்மான்ல படிச்சு கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நாங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த ஞானியாரப்பா, ஞானி யாரப்பா, ஹூ இஸ் ஞானியார், பீரப்பா, ஹூ இஸ் பீர், இப்படிலாம் நாங்க சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன, ஞானியார் அப்பாவா இருந்தானா, பீரப்பா இருந்தாங்கன்னா, வெறும் தகர டப்பாவா இருந்தா நமக்கு என்ன, நமக்கு அதனால எந்த விதமான அவரை பத்தி தெரியணுங்கிறது இஸ்லாத்துல இருக்குதா? கிடையாது. மகான் சொல்லுவானோ எல்லாம் மாக்கானா இருந்திருக்கிறாங்க. ஒரு அவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படிங்கிற பத்தி அவரை பற்றி உள்ள விசாரணை நமக்கு கிடையாது. நாம அல்லாஹ்வுக்கு சரியா நடந்தோமாங்கிறதா விசாரணை.
அதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். இப்போ அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். அவன் இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னஹா முஃமினா, இந்த பெண், அதாவது தான் யார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறான் என்று கேட்கும்போது அந்த பெண் சொல்லுது அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன உடனே இந்த பெண் இறை விசுவாசி, அல்லாஹ்வை நம்பியிருக்கிறாள், மறுமையை நம்பியிருக்கிறாள். ஆழ்த்திக்கஹா, அவளை விடுதலை செய்து விடு. விடுதலை செய்தார். ஒரு அடிமையை விடுதலை செய்யறதுன்னா அரபகத்துல வந்து சாதாரண விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து தன்னுடைய வீட்டில் வேலைக்கு வச்சிருப்பான். உடனே விடுதலை செய்யறார். நாம அங்க இதுல நாம காண வேண்டிய பாயிண்ட் என்ன? சூழ்நிலையும் இருக்கிறான், துரும்புல இருக்கிறான் சொல்லி வச்சிருக்காங்களா? கிடையாது. அல்லாஹ் அரிசில இருக்கிறான். ஓரிரை கொள்கை, அதான் உண்மையான மார்க்கம். அந்த மார்க்கம் நமக்கு சொல்கிறது அல்லாஹ் வானத்திற்கு மேலே அரிசில இருக்கிறான். அதனாலதான் நாம என்ன செய்யறோம்? ரசூலுல்லாஹ்விடம் வந்து ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரை, மழை பொழியவில்லை, இன்றைக்கு கூட 2-3 நாளா வெப்பம் அப்படியே சுழட்டி அடிக்குது, பாக்குறோமா? காத்து, இதுல வேற கரண்ட வேற இழுத்துட்டாங்க. கரண்ட வேற இழுத்துட்டோன்னா அவன் சட்டையை போடாம வெளியில வந்து என்ன செய்யறான்? துணியை வச்சு அப்படி சுத்திட்டு இருக்கிறான். அல்லாஹ் அப்படின்னு மிக்சி ஓட மடங்குது, கிரைண்டர் ஓட மடங்குது. மம்மிலாம் வந்து இப்போது அம்மிலாம் தட்டுறது கிடையாது, புரியுதா? எல்லாமே வந்து கிரைண்டர் ஆகி போச்சு, எல்லாமே மிக்சி ஆகி போச்சு, எல்லாம் கரண்ட். அடுப்பு கரண்ட். கடந்த காலத்துல பூன்னு கூடுவாங்க. அடுப்புங்களையும் நம்ம தயார் இருக்கிறாங்களும் தெரியாது, புகமண்டலமா இருக்கும். அதெல்லாம் இப்ப மாறி போய் சுவிட்சியை போட்ட உடனே சாயா வந்துருது. அப்ப இப்படிப்பட்ட இந்த மக்கள், அதாவது இவங்கள்ட்ட எல்லாம் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கு இந்த தௌஹீத் எல்லாம் வந்து இந்த கருத்துக்கள் வந்து சேர்ந்திருக்கிறதா என்று பார்த்தால் சேரல. இவங்கள்ட்ட இந்த கருத்தை வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த மக்களிடத்துல நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொன்ன பிறகு அவங்க விளங்கிக்கிறாங்க, விடுதலை செய்யறாங்க. அவன் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று இந்த ஒரு விவகாரம் நம்முடைய சமுதாய மக்களுக்கு சுத்தமாக தெரியாமலே இருக்கிறது. சமுதாய மக்களுக்கு இருக்கட்டும், ஆளுங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறது? தெரியாது. அதனாலதான் வந்து நாம என்ன செய்யறோம்? கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். மழையை பற்றி, மழை இல்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வெயில் அடிக்குது இன்றைக்கு படுறோம், இதே மாதிரியான வெயில். அந்த மழை நேரத்தில், அதாவது வெப்பமான அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கையை உயர்த்துறாங்க. எங்க பள்ளியில இப்படிதான் இன்னைக்கு துவா செய்றாங்க. கையை உயர்த்தினா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கக்குள் இருக்க நல்ல வெள்ளையா இருக்கு, நம்ம இது கருப்பா இருக்கு, புரியுதா? கிட்ட வந்துட முடியாது, நாத்தம் தாங்க முடியாது. பைக்ல உட்கார்ந்தமாக்கும் கீழே விழுந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கக்கம் அப்படியே தெரிகிறது. கையை வைத்துட்டாங்க அப்படியே, அல்லாஹ் மலையை கொடு அப்படின்னு சொல்லி. ஏன்? வானத்தில் இருக்கிறான் அல்லாஹ், தூணிலும் இல்லை துரும்பிலும் கிடையாது. அப்படி கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே அப்பொழுதே மழை வந்துருச்சு. இத அடுத்த வாரம் அதே போல வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஹலக்கத்திலியால், குடும்பம் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது, பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆடு மாடுகள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது, நீங்க பிரார்த்தனை செய்யணும். அதே போல பிரார்த்தனை செய்யறாங்க, மழை நிக்குது. நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். மலக்குகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், அந்த மலக்குகளுக்கு மேல் இருக்கக்கூடிய அல்லாஹ் வந்து அவர்கள் பயப்படுறாங்களா? யாரு? மலக்குகள் பயப்படுறாங்களா? அந்த தங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ரப்பை அவர்கள் பயப்படுகிறார்கள். பயப்படணும். அல்லாஹ் வானத்தில் இருக்கான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் அல்லாஹ் வானத்தில் தானே இருக்கிறான், நம்ம இங்க என்ன தப்பு செய்தாலும் அல்லாஹ் பார்ப்பானா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு மார்க்கும் அவன் உங்களுடன் இருக்கிறான், நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான் அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தப்பவே முடியாது அவனுடைய பார்வையை விட்டு. என்ன செய்தாலும் பக்கத்துல வந்து நம்முடைய வலது பக்கம் மலக்கு, இடது பக்கம் மலக்கு,
நீ என்ன ஒரு மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் சரிதான் அந்த வார்த்தையை அப்படியே பதிஞ்சிருவாங்க. கெட்ட வார்த்தை பேசினியா அதை அப்படியே பதிஞ்சிருவாங்க, நல்ல வார்த்தை சொன்னியா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னியா அதை அப்படியே எழுதிருவாங்க. எல்லாமே இப்ப நீங்க இதுக்கெல்லாம் வந்து இப்ப மலக்குகள் எழுதுறாங்க அப்படிங்கறதுலாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இப்ப நீங்க கடந்த காலத்தில எல்லாம் ஒரு வண்டியில ஒரு தப்பி போயிட்டானா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப எல்லாமே வந்து நெட்வொர்க்குன்னு கொண்டு வந்துட்டான். நம்ம நாட்டில இப்ப வந்துடும். அரபு நாட்டில் உள்ள ரோடுல வந்து 120 கிலோமீட்டருக்கு சில இடத்துல வந்து தாண்டி வேகமாக போகக்கூடாது. நல்ல கார்லாம் வச்சிருப்பாங்க, புரியுதா? அந்த கார்ல வந்து தண்ணீரை வந்து அப்படியே வச்சிருப்பான், அப்படியே ஆடாம இருக்கும் வண்டி, அந்த ரோடு அலமா இருக்கும். நம்ம ரோடு இப்படி இருக்க 8 மாசத்துல ஒரு பொம்பளை போனாங்க குறப்பிரசவமா பிள்ளை பேசிடுவோம், புரியுதா? ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போதே வந்து என்ன செய்வா, அந்த மாதிரி இங்க ஒரு பள்ளம் அங்க ஒரு பள்ளம், இதுல ரோடு டாக்ஸின்னு வேற போடுறாங்க. நம்ம வண்டியை பழுதாக்கிட்டு அங்க அந்த அரபு நாட்டுல அந்த வண்டி 120 140க்கு மேல தாண்டி போச்சுன்னு வைங்க, ஒவ்வொரு இடத்துலயும் போஸ்ட் வச்சிருக்கான். அப்படி 140 அப்படி தாண்டி போகும்போதே இப்ப மதுரைக்கு 2 மணி நேரத்துல போயிடறாங்க. இங்க இருந்து போட்டிருக்க ரோடு இருக்குல்ல, ஆனா கொஞ்சம் பார்த்து போவோம். மெயின் ரோடு எதிர்த்தாப்புல உள்ள அந்த ரோட்லயே வந்து என்ன செய்யறானுவா, இந்த ரோட்ல வேகமா வரும்னு சொல்லிட்டு எதிர்த்த திசையில அப்படி சைக்கிள் ஓட்டிட்டே வரணும் ஜாலியா. எதிர்த்தாப்புல பஸ் வருமா அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க, புரியுதா? நம்ம நாட்டுல உள்ள கேடு. இவன் என்ன செய்வானா, ஒருத்தருமே ரோட்ல இருக்க மாட்டான், பி 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 பின்னு ஆறு அடிச்சு போயிட்டே இருப்பான். எனக்கு ஒரு 100 பேர் போற மாதிரி ஆடுலாம் வந்து குறுக்க வந்து எரும மாடு 10 எரும மாடு இருக்க மாதிரி பி பி பி. அடுத்து ரைட்ல சிக்னல் போட்டு லெப்ட்ல போயிட்டு இருப்பான். இது நம்ம நாட்டுல உள்ள ஸ்பெஷல். இப்ப அத மாதிரி அந்த ரோட்ல வந்து அப்படி வண்டி அப்படி பறந்துகிட்டு இருக்கும் பொழுது கிளாஸ்ல உள்ள அந்த தண்ணீர் கூட அப்படியே உட்காந்துரும் அரபு நாள். இதுக்காக வேண்டியது ஒரு நாள் கொஞ்ச நாள் போய் அரபு நாட்டுல இருந்துட்டு கார் ஓட்டிட்டு வாங்க, அப்படி வச்சிருக்கான். 140 போன உடனே டப்புன்னு ஒரு கேமரா ஒண்ணு அடிச்சிடும். அடிச்சுட்டா இவரு இந்தியாவில் தானே இருக்காரு, அடிச்சா அடிச்சுட்டு போகுது, இது யாரு காரு என்ன கண்டுபிடிக்க முடியுமோ அப்படின்னு நினைச்சிட்டு போனா ஏர்போர்ட்ல இந்தியாவை நோக்கி நான் ஓட போறேன் அப்படின்ட்டு எல்லாம் பாஸ்போர்ட் அதெல்லாம் அடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அழகா லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வெளியில வந்து நிற்பாரு. சார் அவன் சொல்லுவான், நீ வந்து அலைக்க வராம உங்க ஃபைன் இருக்கு அப்படிமா. ஃபைனா இத்தனாம் தேதி நீ வந்து இந்த முதலாளிட்ட கார் வாங்கிட்டு போனியா? ஆமா. அதுல வந்து 140 கிலோமீட்டர் தாண்டி போனியா? ஆமா. கெட்டு ஃபைன அப்படியே ரெக்கார்டு வந்துருது. அப்ப இந்த உலகத்திலேயே இப்படி இருக்குதுன்னா அங்க என்ன மறுமையில தப்பவே முடியாது. நாம பேசக்கூடிய எல்லாத்தையும் வந்து அல்லாஹ் பதிஞ்சு வச்சிருக்கான். வானத்தில இருந்து நம்முடைய செயல்களை அப்படியே ஆட்கள் போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ ஞானியாக அப்ப பக்கத்துல போய் நின்று கேட்கறியா? அல்லாஹ் பாக்குறான். ஏண்டா மடப்பையில, நான் உன்னை படைச்சிருக்கிறேன், ஏன் சோத்தை தின்னுட்டு நான் வானத்திலிருந்து தண்ணியை குடிக்கிறேன், அதை குடிச்சிட்டு எவ்வளவு கொடுப்பு இருக்கும். நீ அவர் தூங்கிட்டு இருக்காது கொரட்டை விட்டு அவர்கிட்ட போய் நீ கேட்கறிய, நீ மறுமைக்கு வா, உன் சிரட்டையை கலட்டுறேன் எழுதி வச்சிருக்கான். விட மாட்டான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படிங்கிற எல்லாருமே நல்ல புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க வந்து பல தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் உடைச்சி ஒரே ஒரு நாயன் தான்பா, உன்னை படைச்சிருக்கிறது ஒரே ஒரு நாயன் தான், அவனை தவிர்த்து வேறு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, நீ அவனை மட்டும்தான் நீ வணங்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை செய்தாங்க. ஆரம்பத்துல நம்ம ஊர்ல நம்மளை துரத்தி அடிச்சாங்கல்ல, ஊர் நீக்கம் பண்ணாங்க. எங்க தெருவில் என்ன வந்து ஊர் நீக்கம் பண்ணி கடால பானையெல்லாம் வித்து வழக்கு செலவு பண்ணாங்க. அவ்வளவு செலவு, ஒரு 3-4 வருஷம் ஓடிச்சு வழக்கு. என் தாயாரை பார்த்து சொல்லுவாங்க, தெருக்காரங்க ஊர்காரங்களே, ஊர்ல உள்ள ஜமாத்துல உள்ள பொறுப்பாளரே சொல்லுவாங்க, நீங்க எப்பவும் போறன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார்? என் தாயாரை பார்த்து அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நாங்க வந்து வெளியில போயிருந்தோம். அந்த சமயத்துல நம்ம தாயார் வந்து என்ன செய்தாங்க, இறந்துட்டாங்க. எல்லா ஊர்ல உள்ள எல்லா முக்கியமான ஆலிம்சாக்கள்
பெரிய அளவுல வந்து நின்று சிறப்பா இந்த கடைபிடியில் தான் என்னை அடக்கன்னு சொன்னாங்க, கடைபிடியில அடக்கிட்டோம். பாருங்க புரியுதா? இப்ப இப்படி எல்லாம் வந்து நெருக்கடிலாம் இருக்கும். இந்த மாதிரியான இந்த பிரச்சனையெல்லாம் நாம சந்தித்துக் கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பெறும். இதே போல ரசூலுல்லாஹ் இதை விட 100 மடங்கு அதிகம், அதுக்கு கால் தூசிக்கு சமம் நாமும் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த எதிர் விளைவுகள், சோதனைகள், அதிகமான சோதனைகளை சந்திச்சாங்க. ஊர் நீக்கம் பண்ணாங்க. கடைசியில மக்கா விட்டு துரத்தி அடிக்கப்பட்டு மதினாவில் வந்து தஞ்சம் புகுந்தாங்க. கடைசியில அல்லாஹ்வுடைய கிருபையினால மக்காவே அவருடைய கையில கிடைச்சிச்சு, ஆட்சியே அவருடைய கையில கிடைச்சிச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு மத்தியில என்ன செய்தாங்க, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்க வணங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே வானத்தில இருந்து நல்ல மழை பெய்யுது. ரிசுக்கு இன்றைக்கு அரபு நாட்டில் பாத்தீங்களாங்க, ரிசுக்குனா அவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கான். ஏன் நீங்க அந்த நாட்டில் ஒரு தர்காவை நீங்க பார்க்கவே முடியாது. அரபு நாட்டில் நீங்க எங்கேயா போய் பார்க்க முடியுமா? ஒரு தர்காவை பார்க்க முடியாது, ஒரு சிலையை பார்க்க முடியாது. எல்லாம் அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் இந்த ஊர்ல வந்து எந்த ஒரு சிலையும் இருக்கக்கூடாதுன்னுட்டாங்க. அது இன்றைக்கு அமல்ல இருந்து பாக்குறோமா? அப்ப இப்படி அந்த ஊர்ல எந்த விதமான சிலையோ கபரோ இல்லாம அல்லாஹ்வை மட்டும் வணங்குறதுனால அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்துட்டு இருக்கான். அந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மாத்தினாங்க, அதான் பெரிய ஒரு அற்புதம். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி. ஒரு பெண்ணிட்ட 10 பேர்கள் வருவாங்க, வந்து இன்பம் அனுபவிப்பார்கள். அனுபவிச்ச பிறகு அந்த பெண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு கருவுறுவார், ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார். அந்த பிள்ளையை தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வந்து அந்த 10 வீட்டுக்காரனையும் தண்டரவா பாட்டு கூப்பிடுவானா, இந்த பிள்ளைய நீ பாரப்பா அப்படின்னு பார்த்துட்டு, இது ஓம் மோச்சாயல் மாதிரி தான் இருக்குது, அதனால ஓம் பிள்ளை தான், அந்த பைத்தியக்காரனும் என் பிள்ளை தான் பொறுப்பெடுத்துக்கிறோம். இப்படி ஒரு நிகழ்வு இருந்தது. அடுத்து பார்க்கிறோம், இன்னொரு நடைமுறையும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஒரு வீட்டுல பகிரங்கமா கொடியே கட்டியிருப்பாங்க, இஷ்டத்துக்கு வந்துட்டு போறாங்க. இவளுக்கு பெயர் தான் என்னது, வேசி. இந்த ஒரு முறையும் அவரிடத்தில் இருந்தது. இதையெல்லாம் ஒழித்து இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு சமுதாயத்தில் கண்ணியத்தை கொடுத்தது என்று பாருங்கள். மறுமையெல்லாம் இன்னும் இருக்குது, அதெல்லாம் வந்தா பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த இந்த புரட்சியை கொஞ்சம் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். மாயிஸ் என்பவர், அவர் விபச்சாரம் செய்து விடுகிறார். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தஹிர்னி, என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. ஃபீமா உதஹிருக், எந்த விஷயத்துல ஒண்ணு நான் துப்புரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இது முஸ்லிம் என்ற நூல்ல இடம்பெறக்கூடிய செய்தி. அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, விபச்சாரத்தை விட்டு என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று அந்த பெண்ணு, அந்த மாயிஸ் சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ், அதாவது இது மாதிரி விபச்சாரத்தில் ஈடுபட்ட 4 சாட்சிகள் வேணும், அல்லது 4 தடவை அந்த விபச்சாரம் செய்த ஆளு வாக்குமூலம் கொடுக்கணும். இப்ப இப்படி கேட்கிறார். இது கேட்ட உடனே, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட உடனே, நான் விபச்சாரம் செய்துட்டேன் அப்படி திரும்ப திரும்ப சொல்றாரு. ரசூலுல்லாஹ் உடனேலாம் கண்டிக்க மாட்டாங்க. எப்பா இவரு புத்தி சுவாதீனம் உள்ள ஆளான்னு பார்ப்பா, கொஞ்சம் சோதனை பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, புத்தி சுவாதீனம் உள்ள ஆளுதான் அப்படிங்கிறாங்க. அடுத்து இவர் ஏதாவது தண்ணி அடிச்சிருக்கிறான்னு பார்ப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் எழுந்திருச்சு மோப்பம் முடிச்சு பாக்குறாங்க, தண்ணீரும் அடிக்கல. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் இவருக்கு தண்டனை வழங்குங்கள் என்று சொல்லி, தண்டனை எப்படி தண்டனை, கல்லால் எரிந்து கொள்றது. திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்தார், அப்படியே தெருவில் நிறுத்துறாங்க. குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு, குழி தோண்டி இருக்கிறாங்க, அதுல நிறுத்தப்படுறாங்க. கல் அப்படியே சரம் மாதிரியாக பொழியுது, அப்படியே இரத்தவாராக ஆகி அப்படியே துடி துடித்து அவர் கொல்லப்படுகின்றார். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சஹாபாக்கள் பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவருடைய நல்லடக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
இந்த மாயித பாருங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க என்று சில பேர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய நசீப் இந்த மாதிரி ஆகிப்போச்சு என்று பேசிக் கொண்டிருக்கும் போது அவங்களே சஹாபாக்களே இன்னொரு சாரார் இல்ல, அவர் நல்லவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் தன்னுடைய கையை வைத்து நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அதற்குரிய அந்த தண்டனையை அவர் புரிகின்றார் என்றால் அவர் நல்லவர் தான், தௌபா செய்து விட்டார், திருந்தி விட்டார், மிக சிறந்தவர் என்று இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் வீட்டில இருந்து வெளியில வர்றாங்க. அவரிடத்தில் வந்து உட்கார்றாங்க. இஸ்தக்ஃபிரு லி மாயிஸ் பின் மாலிக், நீங்கள் மாயிஸ் பின் மாலிக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் சஹாபாக்கள் எல்லாருக்குமே தெரியுது அவர் நல்லவர். கஃபரல்லாஹு லி மாயிஸ் பின் மாலிக், அல்லாஹ் மாயிஸ் பின் மாலிக்கை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவர் ஒரு தௌபா செய்திருக்கிறார், அந்த தௌபா அதனுடைய அந்த அவர் செய்திருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு பங்கு வச்சு கொடுத்தால் கூட போதுமானது, அப்படி மகத்தான ஒரு தௌபாவை செய்து விட்டார் சொல்லிட்டார். இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. அதற்கடுத்து இன்னும் ஒரு பெண்மணி ஓடி வருகிறார். ராமிலியா கோத்திரத்தை சார்ந்தவள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கக்கூடிய அந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ் போமா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பெண்ணு சொல்றாங்க, நீங்க மாயிஸ திரும்ப அனுப்புனீங்கல்ல, அத மாதிரி என்ன அனுப்பலாம் நினைக்கிறீங்களா? என்னுடைய வயிற்றுல பிள்ளை வளருது அப்படிங்கிறாங்க. மாயிஸுக்கு நீங்க சோதிச்ச மாதிரிலாம் என்னை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் எவிடன்ஸோட வந்திருக்கிறேன், எனக்கு என்னுடைய வயிற்றுல கரு வளருது, பிள்ளை வளருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொதுவா இஸ்லாமிய ஆட்சியில அதான் சட்டம், நீங்க பிள்ளையை பெற்றுட்டு வா அப்படிங்கிறாங்க. பிள்ளையை பெற்றுட்டு ஒரு துணியில பொதிந்து வந்து அப்படியே நிக்கிறாங்க. பால்குடியை இந்த பெண்ணுக்கு யார் பொறுப்புன்னு கேட்கிறாங்க, ஒரு அன்சாரி பொறுப்பெடுத்துக்கிறாங்க செலவு. பால்குடியை மறக்கடிச்சு வா அப்படிங்கிறாங்க. பால்குடியை மறக்கடித்து விட்டு ஒரு ரொட்டி தின்று சாப்பிடுற மாதிரி கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னில அந்த பெண் வந்து நிக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு யார் பொறுப்பு என்று சொன்ன உடனே அன்சாரிகளில் ஒருவர் அந்த குழந்தைக்கு நான் பொறுப்பு என்று பொறுப்பு எடுத்துக் கொள்கின்றார். அப்படி பொறுப்பு எடுத்துக்கொண்ட பிறகு இப்பொழுது தண்டனை வழங்கப்படுகின்றது. அந்த பெண் அங்கு ஓடுகின்றாள், இங்கு ஓடுகின்றாள் என்றெல்லாம் இல்லாமல் அப்படியே ஒரு குழியில நிறுத்தி கல்லால் எரிந்து கொல்லப்படுகின்றாள். இரத்த வாறு அவருடைய மேனியில அப்படியே மேனி இரத்தவாறாக காட்சி அளிக்கின்றது. காலிது பின் வலீதும் கல் எறிகிறாரு, அவருடைய மேனியில கொஞ்சம் போல ரத்தம் அப்படியே தெரிக்குது. சனியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். இது ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விழுந்து, மஹலன் யா காலித், காலிதே நிதானம், அவசரப்பட்டு விடுகின்றீர்கள். லகத் தாமத் தௌபத்தன், இந்த பெண்மணி செய்திருக்கக்கூடிய அந்த தௌபா இருக்கின்றதே, லவ் தாபஹா சாஹிபு முக்ஸின், வரி வசூலிச்சு மக்கள்கிட்ட கொள்ளை அடிக்கிறான, அவன் இத மாதிரியான ஒரு தண்டனையை பெற்றிருந்தால் கூட அவனுக்கு கூட மன்னிக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு தௌபாவை இவன் ரொம்ப டேஞ்சருங்கிறாங்க. சொல்லாது வேற பிரச்சனை. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 656908. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அவ்வளவு பெரிய ஒரு தௌபாவை இந்த பெண்ணு செய்திருக்கிறாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி பாராட்டுறாங்க.
இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களே, ஆண்களே, இன்றைக்கு வாலிப வட்டங்கள் நம்முடைய ஊர்ல இவங்கெல்லாம் இன்றைக்கு பள்ளிவாசனுடைய நாட்டாண்மையாக, பள்ளிவாசனுடைய தலைவர்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஆட்கள் அல்லாஹ்வுடைய இந்த பயம் இருக்கு. இந்த பெண்ணு எதனால அதுவும் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பெத்த பிள்ளைய அப்படியே விட்டுட்டு ஒரு தாய் இந்த உலகத்தை விட்டு மறைய நினைப்பாளா? தன்னை அழிக்க நினைப்பாளா? இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை வாங்க நினைப்பாளா? அந்த பிஞ்சு முகத்தை பார்த்தாவது வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டாளா? ஏன் தன்னை அழித்துக் கொள்ள, தன்னை மாய்த்துக் கொள்ள நினைக்கின்றார்? மறுமையில் அல்லாஹ் குடித்து விடுவான். ரப்புல் ஆலமீனிடத்தில் பதில் சொல்ல முடியாது. அந்த உலகத்தில் விபச்சாரத்திற்கு மிக கடுமையான ஒரு தண்டனை, அந்த தண்டனையில நரக தீ, இந்த உலகத்தினுடைய 70 மடங்கு மேலானது அந்த நரகத்தினுடைய நெருப்பு. அந்த நெருப்பை பயந்ததின் காரணத்தினால அந்த பெண்ணு விபச்சாரம் செய்ததை யாருமே பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தெரியாது. மாயிஸ் விபச்சாரம் செய்ததை யாருமே பார்க்கல. அப்ப இப்படி எல்லாம் பயந்து நின்று தௌபாவை கேட்டு தன்னையே அழித்து மாய்த்துக் கொள்கின்றார்கள் என்றால், தண்டனையை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்றால் காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த மறுமை, ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய இறைவனை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, இன்று என்ன நடக்குது? வட்டியா வாங்கிக்கிறேன், விபச்சாரமா செய்துக்கிறேன், தொழில மோசடியா பண்ணிக்கிறேன், இன்றைக்கு போலி மருந்து பாருங்களங்க, மருந்து அவசரத்திற்கு மருந்து வாங்குறோம், அந்த மருந்துல கலப்படம் செய்யலாம் பாருங்க, என்ன கொடுமை பாருங்க. இதெல்லாம் மறுமையில உள்ள அந்த பயம் இல்ல. முஸ்லிம்கள் இன்றைக்கு பள்ளிவாசல்ல முத்தவள்ளிகளாக இருந்து கொண்டு வட்டி வாங்குறானா இல்லையா பாருங்க. பீடிக்கு வட்டி கொடுக்கிறது இருக்குதாங்க, பீடி சுத்தி ஒரு 5 கட்டு குறையா இருக்குன்னா 2 கட்டு வட்டிக்கு வாங்கிட்டு போறாங்க. அந்த அக்கிரமம் நடக்கிறதா இல்லையா? விபச்சாரம் நடக்கிறதா இல்லையா? சினிமா பார்க்கிறது நடக்கிறதா இல்லையா? சதாவும் டிவியில மூழ்கி இருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் எதை காட்டுகின்றது? மறுமையில நம்முடைய ரப்பு பிடிக்க மாட்டான் என்ற ஒரு அசட்டை தன்மைதான், மெத்தனம் தான். இந்த பெண்ணு ஏன் ஓடி வந்தா? ஏன் தன்னுடைய தவற அப்படியே போட்டு, யாருக்குமே தெரியாத அந்த தவற போட்டு உடைத்து தண்டனை பெற்றுக் கொள்கின்றார்? சிந்தித்து பாருங்கள் தாய்மார்களே, ஆண்களே, பெண்களே, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். அந்த மறுமை மன்றத்திலே நாம் தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அல்லாஹ் தஆலா. நம்ம பிடிச்சிருவான். அவன் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டும் கிடையாது, ஒரு வியாபாரிக்கு சரக்கு வச்சுக்கிட்டு இருக்கான் சாக்கு மூட்டையில, அந்த மூட்டையில அப்படியே கைய விடுறாங்க, விட்டு பார்த்தா மேல காஞ்சி போய் கீழே அப்படியே ஈரமா இருக்கு. அப்படியே அந்த மூட்டையை அப்படியே விக்கிறதுக்கு இருக்கிறாரு. என்னப்பா இப்படி மறைச்சு வைக்கிற கேட்கும்போது, மழை பெஞ்சிருச்சு அதனால இப்படி செய்யறான்னு, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, நம்மை ஏமாற்றக்கூடியவன் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவன் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவ இந்த மறுமை பயம், அதனாலதான் இன்றைக்கு அந்த சஹாபாக்களுடைய நேர்மை எல்லாமே ஆகிரத்தை பயந்தாங்க. ஒரு சஹாபியத்தான ஒரு பெண்ணு எங்கேயாவது போய் தர்காவுல போய் நின்றுப்பாங்களா? கிடையாது. இறந்த கபூர்ல போய் நின்றுப்பாங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னதனால அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க. அப்ப இந்த மறுமையை பயந்து நாமோ நம்முடைய விவகாரங்களுக்கு எல்லாவற்றிலுமே அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். அந்த ஓர் இறைவனை விட்டுவிட்டு வேறு யார் இடத்திலாவது நாம கேட்டோம் என்றால் அதுக்கு ஒரு ஓமை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து விடுகின்றேன். அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிச்சுவான். அவனுக்கு சமமாக யாராவது ஆக்கிட்டா அந்த பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டான். எப்படி? ஒரு மனைவி புருஷனுக்கு எல்லா விதமான ஊழியமும் செய்யறான். அவன் வந்தா செருப்படுத்து, வெளியில போகும்போது செருப்படுத்து கொடுக்குறான், அவன் கலஞ்சு போடக்கூடிய துணியை துவைச்சு கொடுக்குறான், சாப்பாடுனாலும் அப்படி ருசியா சமைச்சு கொடுக்குறான், பொரிச்ச கறி கொடுக்குறான், வறுத்த கறி கொடுக்குறான், குழம்பு கொடுக்குறான், கோழி குருமா கொடுக்குறான், எல்லாமே வசதியா கொடுக்குறான். ஆனா படுக்கையை மட்டும் அடுத்தவண்ட போய் பகிரலாம். வச்சிருப்பானவன் அடுத்தவண்ட வேண்டாம், மாப்பிள்ளையுடைய தம்பிட்டே சங்கதி நடக்குது.
என்ன செய்வான், என்ன நடக்குது தினத்தந்தியில நீங்க பாத்தீங்களா, டெய்லி இதுதான். அருவாளை எடுத்தினார், சதக் சதக்கு என்று மனைவியை குத்தினார். இந்த பக்கம் தம்பியை ஒரே வெட்டு. நீதிமன்றத்தில் போய் சரண்டர் பாக்குறோமா? ஏன் இதெல்லாம் நடக்குது? இணை வைக்கிறது. தன்னுடைய அந்த ஆண்மைக்கு வேற யாரையும் வந்து நிகராக்கிற கூடாது. அப்ப மனிதனுக்கு இவ்வளவு ரோஷம் இருக்குதுன்னா படைச்சவன் அல்லாஹ். அவனை விட்டுட்டு எப்பமோ இறந்து போன பீரப்பா ஆதங்கர செய்யதலி பாத்திமா ஏற்கனவே அவங்க ஒரு நாடாத்தின்னு வேற சொல்றாங்க, புரியுதா? அந்த பக்கம் பீரம்மா அவங்கள ஏதோ குறைச்சின்னு வேற சொல்றாங்க. இப்படி ஆட்களை பூரா போய் நின்னுகிட்டு ஆண்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் போய் கேட்டு நிக்கிறீங்களே, என்ன அப்படிலாம் கேட்காதீங்க. அல்லாட்ட மட்டும் கேளுங்க. அல்லாட்ட கேட்டு விட்டால் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்லமல்கள் அனைத்தையும் செய்து வலா யுஷ்ரிகு பிரப்பிஹி அஹதா, தன்னுடைய இறைவனுக்கு யாரையும் எதையும் இணை வைக்க வேண்டாம். வச்சிட்டா சொர்க்கம் கிடைச்சு. இத சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம் போட்டோம். நாங்க பேசுறதுக்கு எந்த விதமான கவரும் யாரும் தரல, பணம் தரல. எங்களுடைய பிரச்சாரம் எல்லாமே நீங்க சொர்க்கத்துக்கு போகணும். இதுல நாங்க கொஞ்சம் கடுமையான சில வார்த்தைகள் நாங்க பிரயோகிக்கிறோம். இது எந்த அடிப்படையில் தெரியுமா? எல்லாம் ஏமாத்துறாங்க. இந்த ஏமாத்துறதை நாங்க எப்படி சொல்ல முடியும் சொல்லுவாங்க. பகிரங்கமா நல்ல ஜிப்பா போட்டு தலப்பா கட்டி சமுதாயத்துல நாங்கெல்லாம் அந்தஸ்து உள்ளவன் சொல்லி ஏமாத்துறான். என்ன செய்ய முடியும்? காலம் தான் அவர்களை அடையாளம் காட்டும். பெரும் பெரும் ஜிப்பா போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். பொருட்கள்ல ஒரு வீடு எரிகின்றது. எரியும் பொழுது வாசல் நின்று கொண்டு, அம்மா தாயே உங்களுடைய வீட்டில் நெருப்பு எரிகின்றது, எழுந்திரியுங்கள், உங்களுடைய குழந்தைகளை எழுப்புங்கள், நெருப்பு எரிகிறது. இப்படி சொன்னா லூஸ் மறைக்கான். அட நெருப்பு எரியுதுன்னு சொன்னா நெருப்பு எரியுது சத்தம் போட்டாதான் வீட்டுல அட பெரும் நகர அடிச்சாலே எழுந்திருக்காத கூட்டம். அப்ப என்ன செய்யணும்? எழுந்துரு எழுந்துரு இப்படி அந்த மாதிரி தான் நாங்க சத்தம் போட்டு நிக்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொல்றாங்க. நான் எப்படின்னா நிர்வாணமாக ஓடி வந்த ஒரு எச்சரிக்கையாளன் அப்படிங்கிறாங்க. ஒரு எச்சரிக்கை வரும் பொழுது இடுப்புல என்ன இருக்காது? ஏன்னா தீ அதுக்குள்ள வேட்டியை உடுக்கிறதுக்குள்ள வீட்டுல தீ எரியுதுன்னு வச்சுக்கோங்க. எவனாவது வேட்டியை தேடிக்கிட்டு இருப்பானா, மேல இருந்து உத்தரம் எல்லாம் கிளம்பி பொசிங் போயிடுவான். அப்ப ஆபத்து அப்படிங்கும் போது வேட்டி இருந்து எவன் இல்லாம எவன் திட்டுனா யாருக்காவது இவன் எப்படி ஓடி வந்துட்டான், டக்குன்னு வந்துட்டான் அப்படின்னு யாராவது பார்க்க போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டான். நல்ல பாப்பா ஓடி வந்த பாப்பா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீ கீழே கொண்டு ஓடி வந்துட்ட அப்படின்னு யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எப்படியோ பிள்ளை நீ தப்புனிய பக்கத்து விட்டுறாங்க எல்லாரும் ஓடி வந்து வாப்பா இந்தாப்பா வேட்டியை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை தருவாங்க. அப்ப இத மாதிரிதான் ஒரு பெரிய ஆபத்து. அப்ப அந்த வாசல் நின்று என்ன செய்யறோம்? நாங்க சீலையை குறைஞ்சு போட்டுதான் அப்படியே பாத்துக்கங்க. சொல்லாவே அப்படி சொல்றாங்கல்ல. ஆனா நதியுருள் உரியான் நிர்வாணமாக நின்று கொண்டு எச்சரிக்கை செய்கின்றேன், நெருப்பு எரியுது, அந்த தர்காவுக்கு போகாதிய, இந்த தர்காவுக்கு போகாதிய. நாம அதாவது அந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு பிறகு ஆரம்பிச்சு பாருங்க, ஒவ்வொரு கந்திரியா நம்ம ஊர்ல உள்ள பெண்கள்கிட்ட, ஏமா நான் எப்பமா பிறந்த தேதி தெரியுமா? பாப்பா இந்த ரெட்டாணி குடி வந்துச்சுல்ல அப்படின்னாப்ல உன்னை பெற்றேன். என்னடா இது பிறந்த தேதியை கேட்டான், அவன் டேட் ஆஃப் பர்த் குடிஞ்சு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். இன்னொரு பொம்பளை போய் கேட்டான், ஏமா இது காக்கா போய் கேட்டாங்க, தம்பி நாம எப்பமா பெத்த, எப்பா புலவர் கந்திரிபுரம் இல்லப்பா அப்படிதான்ப்பா உனக்கு பெற்றேன். பொம்பளைக்குள்ள கேட்டான், பொட்டல்பூர் கந்திரி இல்லப்பா அப்பதான் நான் உனக்கு பெற்றேன். இதை சொல்லி என்ன செய்ய, இது எங்க போய் முட்டா பார்த்துக்கங்க. அப்ப இந்த மாதிரி இந்த தர்காவில் இப்படி ஈடுபட்டு இருக்கிறீங்க. நாங்க குதிச்சு சொல்றோம், வேதனையோடு சொல்றோம். எங்களை நீங்க நம்புங்க. குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் சொல்றோம். அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கின்றோம். யாரிடத்துல இருந்து பணத்தை சுருட்டணும், யாரை ஏமாத்தணும், கௌரவம் கிடைக்கணும், அந்தஸ்து கிடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பாத்துக்கங்க. அல்லாஹ்வை பயந்து அந்த ஓரிரை கொள்கைனா அல்லாஹ் மட்டும் கூப்பிடுறது, இது தப்பாங்கிறத நீங்க பாத்துக்கங்க. இந்த ஒரு அடிப்படையில நீங்கள் செயல்படுங்கள் என்று உங்களிடத்தில் கெஞ்சி கேட்டு நிறைவு செய்கிறோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்